ஹெட்ஃபோனோட லெஃப்ட் சைடில் தான் நமக்கு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் நமக்கு வால்யூம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது, ப்ளஸ் பவர் பட்டன் அண்ட் மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டனும் இருக்குது. அதுக்கு கீழேயே SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நமக்கு பிடிச்ச சாங்ஸை SD கார்டில் சேவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த SD கார்டை ஹெட்ஃபோனில் இன்சர்ட் பண்ணி எந்த கனெக்டிவிட்டியுமே இல்லாமல் ஸ்டாண்ட் பையாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோனும் நல்ல ஃபோல்டபுள் டிசைனில் தான் இருக்குது. ஸோ நம்ம எங்கேயும் கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஹெட்டோட சைஸுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது நமக்கு ஈஸியாக இழுத்தோம் அப்படின்னாலே அதோட சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரிகர் பிராண்ட்லேருந்து ட்ரினிட்டி 2ன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் ஹெட் இயர்ஃபோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நமக்கு ப்ளே டைம் பார்த்தீங்கன்னா 50 ஹவர்ஸ் ப்ளே டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டியூல் கனெக்டிவிட்டி இருக்குது. 10 மினிட் சார்ஜ் பண்ணால் 200 மினிட்ஸ் ப்ளே பண்ணிக்கலான்னு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ப்ளஸ் கேமிங்க்கு லோ லேட்டன்சியும் 45 மில்லி செகண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு 1 இயர் வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு கோல்டு பிளேட்டட் 3.5 mm ஜாக் ஒன்று இருக்குது. கேபிளும் ஓரளவு திக்காக கொஞ்சம் லென்த்தாகவே இருக்குது. தென் ஒரு ஷார்ட் சைஸ் டைப்-C கேபிளும் இருக்குது. ஓவர் ஹெட் பொசிஷன்லையுமே ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லாவே இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் வியர் பண்ணும்போது நமக்கு ஹெட்டில் எந்த ஒரு அழுத்தமும் இல்லாத மாதிரியும் இருக்கும். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ரிவ்யூவை ஃபுல் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.